ஐபிஎல்ல மீண்டும் ஒரு சர்ச்சை. ஐயோ மீண்டும் மீண்டுமா? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் இடையில நடந்தது என்ன? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ரீசெண்டா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோடைய மேனேஜர் ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய ட்ரெஷரருக்கு ஒரு மெயில் பண்றாரு. அதுல ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன் எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்ஸ் கேட்டு தங்களை பிளாக்மெயில் பண்றதா அந்த மெயில்ல குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல டிக்கெட்டிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு ஹோம் டீமும் காம்ப்ளிமெண்டரியா சில டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. அந்த காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்ஸ் அவங்களுடைய ஸ்பான்சர்ஸ், பிசிசிஐ, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அபிஷியல்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ்க்கும் சில டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. கடந்த 2 வருஷமாவே எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு நடுவுல இந்த காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் இஷ்யூ போயிட்டு தான் இருந்திருக்கு. பட் இந்த விஷயம் பெருசானது ரீசெண்டா ஹைதராபாத்ல நடந்த எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எல்எஸ்டி மேட்ச்ல தான். இந்த மேட்சுக்கு ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பா 20 காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்ஸ் டிமாண்ட் செய்யப்பட்டிருக்கு. பட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இதை மறுத்ததால முக்கியமான ஒரு கார்பரேட் ஸ்டாண்டை ஓபன் பண்ணாம இழுத்தடிச்சிருக்காங்க ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன். மேட்சுக்கு 1 hour பிஃபோர் வரைக்கும் கூட அந்த கார்பரேட் பாக்ஸ் ஓபன் செய்யப்படல அப்படின்னு அந்த மெயில்ல குறிப்பிட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு தங்களுடைய டீம் அந்த ஸ்டேடியம்ல விளையாடுறது விருப்பம் இல்லை அப்படின்னா பிசிசிஐக்கும் தெலுங்கானா அபிஷியல்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தங்களுடைய ஹோம் வென்யூவை வேற வென்யூக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ இன்னும் பெருசானா எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத்ல இருந்து தங்களுடைய ஹோம் கிரவுண்டை வேற சிட்டிக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஸோ இதை பத்தின உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.